Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் mensuration. Exercise 10.3 ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதான் இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படினா என்ன, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படினா என்ன, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? சோ இப்போ இதுல வந்து நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் வந்து டிரா பண்றேன். சரிங்களா? சோ இதுதான் நான் எடுத்திருக்க ஒரு ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர்னா என்னது, எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏபிசிடி அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். ஏபி இதோட லென்த் வந்து பாருங்க 3 சென்டிமீட்டர், அதாவது 1 2 3. ஸோ அப்படின்னா பிசியோடது என்னது 3 சென்டிமீட்டர் தான், டிசியோடதும் 3 சென்டிமீட்டர் அண்ட் ஏடியோடதும் 3 சென்டிமீட்டர். இப்போ இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏரியா அப்படின்னாலே அதாவது the space enclosed, இந்த பவுண்டரிக்குள்ள இருக்க ரீஜன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர். ஸோ இதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னா எவ்வளவு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ இங்க வந்து 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா? ஸோ 9 கம்ப்ளீட்லி filled squares வந்து இருக்கு. அப்படின்னா 9 into 1 that gives 9 square units. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏரியா of square is equal to 9 square units. ஸோ இதை வந்து எப்படி எழுதுனான்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏரியா ஆஃப் ஸ்கொயரை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 3 times 3 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 3 into 3. ஸோ இது வந்து நம்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்படி வந்து எழுதியிருக்கோம். சரிங்களா? இதே இது வந்து ஒரு ஜெனரிக்காக வந்து எழுதணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ 3க்கு பதிலாக நான் வந்து ஏ சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து எடுத்திருந்தேன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஏ ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சைடோட லென்த் தானே. ஸோ சைட் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா. இப்போ சிமிலர்லி நான் வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கன்சிடர் பண்ற ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிளை நான் வந்து ஏபிசிடி அப்படின்னு வந்து எடுத்திருக்கிறேன். ஏபியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 சென்டிமீட்டர். அப்படின்னா டிசியோட லென்த்தும் 5 சென்டிமீட்டர். டிசியோட லென்த் எவ்வளோ இருக்கு, 1 2 3 சென்டிமீட்டர் வந்து இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 3 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏபிசிடி. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், இங்கே எத்தனை கம்ப்ளீட்லி ஃபுல் ஸ்கொயர்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரிங்களா? அதாவது 15 கம்ப்ளீட்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா இதோட ஏரியா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 15 ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி வந்து எழுதலாம், இங்கே வந்து பாருங்க, அதாவது 5 times 3. சரிங்களா? ஸோ அப்படின்னா 5 into 3 அப்படின்னு கூட எழுதலாமா? ஸோ that gives also 15 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதை வந்து ஃபார்முலா வைஸ் எழுதணும்னா எப்படி வந்து எழுதுறது, அதாவது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 5 into 3 5 அப்படின்றது வந்து என்னது, லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஸோ லென்த் இன்டு 3 அப்படின்றது வந்து என்னது, பிரெத் அப்படி இல்லைன்னா வித் ஆஃப் தி ரெக்டாங்கிள். சரிங்களா? ஸோ பிரெத். ஸோ இதை வந்து எப்படி வந்து எழுதலாம், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் is equal to L into B square units. So இந்த மாதிரி எழுதலாம். ஸோ எக்ஸசைஸ் 10.3 வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னா அதுக்கு வந்து 2 ஃபார்முலா கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ஏரியா ஆஃப் ஸ்கொயர், இன்னொன்று வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து என்னது, கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சைட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு லென்த் பிரெத் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா அப்படின்றதுனால அதுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஸ்கொயர் யூனிட்ஸாக வந்து இருக்கணும். சரிங்களா? ஸ்கொயர் அப்படின்றத மறக்கக்கூடாது. பெரிமீட்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக யூனிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்.
இதே வந்து ஸ்கொயர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதை வந்து மறக்கக்கூடாது.